ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாரி கிரியேஷன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி டிப் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதில் வந்து எத்தனை இன்ச்சஸ் வைக்கணும் அப்படிங்கிற பிக்னஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்லீவோட லென்த்து வந்து 9.5 இன்ச்சஸ், இதோட அகலம் வந்து 8.5 இன்ச்சஸ் வந்து நான் அகலம் வச்சுருக்கேன். ஸோ இந்த கர்வ் டிசைனாக நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 3/4 இன்ச்சு வந்து டேப்பில் வந்து 3/4 இன்ச்சு வந்து அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கர்வ் டிசைன் வந்து பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து நம்ம எப்பயுமே மேலே போவோம். ஸோ அதே போல் தான் இதுக்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு கர்வ் டிசைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். இது எத்தனை இன்ச்சஸில் வந்து நம்ம கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இந்த லென்த் வந்து 2 இன்ச்சஸ் வரும். 2 இன்ச்சஸை ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து லென்த்து மேலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி புட்டா கொஞ்சம் பெரிய சைஸில் வர மாதிரி புட்டா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை இன்ச்சஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான இதில் திங்க்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இங்கே 2 இன்ச்சு வச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் 2 இன்ச்சு வச்சாச்சு. இதுலேருந்து இந்த அளவு வந்து எத்தனை வருதுன்னு மார்க் பண்ணி அதில் பாதி நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து இதில் வந்து மொத்தம் 7 இன்ச்சஸ் வரும். 7ல் பாதி வந்து 3.5 வரும். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே மிட் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன், நடுவில் சென்டராக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலேருந்து இதை வந்து ஆஃபாக நம்ம பார்க்கணும். ஆஃபாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுமே நம்மளுக்கு பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த இன்ச்சஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே 3 எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே 3 தான் இங்கேயும் வரும். ஸோ அதே 3 வந்து இங்கே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த 2 லைனை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மற்ற ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மிட் பாயிண்ட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன், ஒரு லைன் விட்டு ஒரு லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனை வந்து அதே போல் தான். இப்போ இந்த லைன் இருக்குன்னா இந்த லைனில் வைக்காமல் ஒரு லைன் விட்டுட்டு அதே போல் இங்கே பாருங்கள், இந்த லைனில் இருக்குது, இதில் இல்லை, இதில் வச்சுருக்கோம். அதாவது ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக க்யூட்டான ஒரு மார்க்கிங் உங்களுக்கு கிடச்சிடும். இதே போல் உங்களுக்கு சூப்பரான சிம்பிளான ஆனால் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.